பேர் வந்தாங்க. வீட்டு பூந்து அடிச்சுட்டாங்க, பாப்பாவெல்லாம் அடிச்சுட்டாங்க, குழந்தை மேல மாட்டிக்கிச்சு, தயவு செய்து காப்பாத்துங்க. தன்னையும் தனது குழந்தைகளையும் வீட்டு உரிமையாளர் பழனி தனது வழக்கறிஞர்களோடு சேர்ந்து தாக்கி விரட்டிவிட்டார் என பேஸ்புக் நேரலையில் அழுது புலம்பி பலரது பரிதாபங்களை சம்பாதித்த லோகநாயகி இவர்தான். 4 வருஷம் போராட்டம், ஒரு மாசம் குழந்தைய கூட்டிக்கிட்டு இந்த வீடியோவை சிலர் தமிழ்நாடு காவல்துறையை டேக் செய்யவே உடனடியாக விசாரணையில் இறங்கிய போலீசார் வீடியோ பதிவு செய்த இடம் சென்னை விருகம்பாக்கம் ஆழ்வார் திருநகர் இந்திரா நகர் 4வது தெரு என்பதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து விருகம்பாக்கம் போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த பெண் லோகநாயகி என்பதும் அவர் கூறியது போல் அவரது குழந்தையை யாரும் தாக்கவில்லை என்பதும் தெரிய வந்தது. பழனி என்பவரது வீட்டில்தான் லோகநாயகி தனது 2 மகள்களுடன் வாடகைக்கு இருந்து வருகிறார். 7 ஆண்டுகளுக்கு முன்பு தனது கணவரை பிரிந்த லோகநாயகி பழனியுடன் ஏற்பட்ட தவறான தொடர்பால் அவர் வீட்டிலேயே வாடகைக்கு குடிவந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பெங்களூருவில் வசிக்கும் தனது மகனுக்கு உடல்நிலை சரியில்லை என்ற தகவல் கிடைக்கப்பெற்று பழனி தனது குடும்பத்துடன் பெங்களூரு சென்றுள்ளார். 6 மாதங்கள் கழித்து வந்து பார்த்தபோது அவரது வீட்டை லோகநாயகி 6 லட்சம் ரூபாய்க்கு வேறொருவருக்கு குத்தகைக்கு விட்டது தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த பழனி உடனடியாக வீட்டை காலி செய்யுமாறு கூறியுள்ளார். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் லோகநாயகி தனது வளர்ப்பு நாயை ஏவி விட்டு பழனியை கடிக்க வைத்ததாக கூறப்படுகிறது. காயமடைந்த பழனி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின் விருகம்பாக்கம் போலீசில் புகார் அளித்தார். அது குறித்த விசாரணை தொடங்குவதற்குள் தான் லோகநாயகி பேஸ்புக்கில் இந்த அழுகாட்சி நாடகத்தை அரங்கேற்றியுள்ளது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அவர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.